வெல்கம் டு அவர் சேனல் எஸ்ஏஜே அகாடமி. இப்போ மத்தியமாவில் இருக்கக்கூடிய சென்டென்ஸ் மேக்கிங் இம்பார்ட்டன்ஸ் மட்டும் பார்க்க போகிறோம். ஹோஷியாரினா கிளவர்னஸ், புத்திசாலித்தனம். மோகன் ஹர் காம் ஹோஷியாரி சே கர்த்தா தா. மோகன் ஒவ்வொரு வேலையையும் புத்திசாலித்தனமாக செய்து வந்தான். நெக்ஸ்ட்டு ஹுக்கம் தேனா, ஆர்டர் பண்ணுறது, உத்தரவு போடுறது. பாத்ஷாக் நே பீர்பல் கோ ஹுக்கம் தியா. அரசர் பீர்பலுக்கு உத்தரவு போட்டார். संस्था ऑर्गेनाइजेशन. दक्षिण भारत हिंदी प्रचार सभा एक राष्ट्रीय महत्व की संस्था है. दक्षिण भारत हिंदी प्रचार सभाன்றது ஒரு தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நிறுவனம். बहुभाषी பன்மொழி, பல மொழிகள். भारत में कई भाषाएं बोली जाती है, इसलिए यह बहुभाषी देश कहलाता है. இந்தியாவில் பல மொழிகள் பேசப்படுது, அதனால தான் இதை பன்மொழி நாடுன்னு சொல்கிறோம். ஆஜீவன் லைஃப் லாங், வாழ்க்கை முழுவதும். காந்திஜி ஆஜீவன் தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபா கே அத்தியக்ஷ है. காந்திஜி தனது வாழ்நாள் முழுவதையும் ஹிந்தி பிரச்சார் சபாவுடைய தலைவராக இருந்தார். லாபாவினித் ஹோனா, பயனடைதல். सभा की पत्रिकाओं से आप जनता और प्रचारक लाभान्वित होते आ रहे हैं. சபாவின் இதழ்களால் பொதுமக்களும் பிரச்சாரகர்களும் பயனடைகிறார்கள். சாமில் ஹோனா, கலந்து கொள்ளுதல். आज की सभा में आपको शामिल होना चाहिए. இன்றைய கூட்டத்தில் தாங்களும் கலந்து கொள்ள வேண்டும். கர்மச்சாரி, கர்மச்சாரினா ஊழியர், வேலையாள். मेरे पिताजी एक सरकारी कर्मचारी है. என்னுடைய அப்பா ஒரு அரசு ஊழியர். संपादक, ஆசிரியர். பாரதி स्वदेश मित्रन पत्रिका के सह संपादक थे. பாரதி சுதேசமித்திரனுடைய இணை ஆசிரியராக இருந்தார். நெக்ஸ்ட் பிரதிதின், தினந்தோறும், தினமும். अब्दुल कलाम प्रतिदिन 18 घंटे काम करते थे. அப்துல் கலாம் தினமும் 18 மணி நேரம் வேலை செய்தார். விபூஷித் கர்னா, வழங்குதல். भारत सरकार ने डॉक्टर अब्दुल कलाम को सर्वोच्च राष्ट्रीय सम्मान से विभूषित किया. அப்துல் கலாமுக்கு அரசு மிக உயர்ந்த தேசிய விருதுகளை வழங்கியிருக்கிறது. புலந்தியோம் கோ சூனா, தோற்றுறது. அப்துல் கலாம் ने कहा शिक्षकों के कारण आज मैं बुलंदियों को சூ ரஹா ஹூம். டாக்டர் அப்துல் கலாம் ஆசிரியர்களால் தான் உயரத்தை தொட்டார். வேளானா நேரம். सूर्योदय का समय ही हर एक के जागने की வேளா है. சூரியோதயம் எல்லாத்துக்கும் எழுந்திருக்கிற நேரம், எல்லாரும் எழுவதற்கான நேரம். கோஜ்னானா தேடுறது. சித்தார்த் முக்தி கா மார்க் கோஜ்னே ஜா ரஹே தே. சித்தார்த் முக்திக்கான வழியை தேடுறாங்க. சித்தார்த் சேவக் சந்தக் से पहली भिक्षा मांगते हैं. சித்தார்த் சந்தக் என்ற வேலைக்காரனிடம் தான் ஃபர்ஸ்டில் கேட்டார், அன்னதானம் கேட்டார். பிக்ஷானா அன்னதானம், அன்னதானம் கேட்டார். சம்பத்தினா சொத்து. बैल और गाय देश की संपत्ति मानी जाती है. காளை மற்றும் பசு தேசத்தின் சொத்தாக கருதப்படுகிறது. राज सिग्न न कोट ऑफ आर्म्स. भारत की डाक टिकटों पर राज सिंह अंकित है. இந்தியாவில் தபால் தலையில் இந்த கோட் ஆஃப் ஆர்ம்ஸ் ராஜ் சிங்க்னு அச்சிடப்பட்டுள்ளது. பஹாதூர், துணிச்சலான. दुनिया में सबसे बहादुर जानवर सिंह है. உலகத்திலேயே
துணிச்சலான விலங்கு வந்து சிங்கம். ஓகே, இம்பார்ட்டன்ஸ் தான் கொடுத்துருக்கேன், இதை நல்லா படிச்சுக்கோங்க.